வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பு கணிதமில் L1 எண்களில் எடுத்துக்காட்டு 1.18 1.18 தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ எடுத்துக்காட்டு 1.18 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு நாடாச்சுருளின் நீளம் 18 3/4 மீட்டர் ஆகும். ஸோ ஒரு நாடா இருக்கும் இல்லைங்களா, நம்ம பேண்ட்டு கட்டும் போதெல்லாம் நாடா போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நாடாவோட நீளம் எவ்வளோங்களா, ஒரு நாடா சுருள் இருந்துச்சு அப்படின்னா அதோட நீளம் வந்து 18 3/4 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சங்கரியிடம் 4 முழு சுருள்களும் ஒரு சுருளில் 1/3 பகுதியும் உள்ளன எனில். ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒரு நாடா சுருள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சுருளில் வந்து 18 3/4 மீட்டர் இருக்குன்ட்டாங்க. ஓகேங்களா. சங்கரியிடம் எத்தனை இருக்குங்களா, 4 முழு சுருள் இருக்கான். அப்புறம் இன்னொன்று வந்து எப்படி இருக்குங்களா, ஒரு சுருளில் 1/3 பகுதியும். ஸோ 1/3 பகுதி இருக்குங்களா. அப்படி இருந்துச்சு அப்படின்னா சங்கரியிடம் மொத்தமாக எத்தனை மீட்டர் நாடா உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நாடாவோட நீளம், ஒரு நாடா மீட்டரோட நீளம் வந்து 18 3/4 மீட்டருங்களா. அப்போ அவங்ககிட்ட 4 முழு சுருளும் 1/3, இன்னொரு சுருளில் 1/3 பகுதி இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ மொத்தம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு சுருளோட இது வந்து 18 3/4ங்களா, பெருக்கல் 4 முழு சுருளும் 1/3 பகுதியும். அப்போ 1/3 பகுதி அப்படிங்கிறது 1/3 எழுதலாங்களா. 4 முழு சுருளும் 1/3 இருக்குது அப்படின்னு இருக்காங்களா. இது ஏன் பெருக்கல்ல போடுறோம் அப்படின்னா, ஒரு பேனாவோட விலை 5 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 10 பேனாவோட விலை எப்படி கண்டுபிடிப்போம், 10 × 5 50ன்னு போடுவாங்களா. அதே தான். ஸோ ஒரு சுருளோட நீளம் வந்து 18 3/4 மீட்டர்னா, அப்போ 4 1/3 அந்த நாடாச்சுருளோட நீளம் எவ்வளோ அப்படின்னு தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து கலப்பு பின்னமாக இருக்குது. அப்போ கலப்பு பின்னமாக இருந்தால் இது முழு எண், இது நம்மளோட தொகுதி, இது கீழே இருக்கிறது பகுதிங்களா. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்களா. என்னது, முழு எண்ணோட பகுதியை பெருக்கி ப்ளஸ் தொகுதியை போட்டுட்டு கீழே என்ன பண்ணுவோம், வகுத்தல் பகுதி அப்படின்னு போடுவாங்களா. அப்போ முழு எண் என்ன, 18, 18ஓட பகுதின்னா 4 ப்ளஸ் தொகுதி என்ன வரும், 3ன்னு வருங்களா, வகுத்தல் 4ன்னு கிடச்சிரும். இன்ட்டு இது ஃபஸ்ட்டு இதோடது. ரெண்டாவது இது இருக்குது, என்ன இருக்குது, 4, முழு எண் வந்து 4, பகுதி வந்து 3. அப்போ 4 × 3, தொகுதி வந்து 1ங்களா, வகுத்தல் பகுதி வந்து 3 இப்படின்னு போட்டுப்போங்களா. இப்போ என்ன மாத்திரம், இந்த கலப்பு பின்னமாக மாத்திரம். இப்போ 18 × 4 நமக்கு தெரியணுங்களா. ஸோ 18 × 4 என்ன அப்படின்னா 8 4 32, மீதி 3, 4 1 4 ப்ளஸ் 3 7ங்களா. அப்போ 72 + 3/4ன்னு கிடச்சிருக்கு. பெருக்கல் இங்கே என்ன கிடச்சிருக்கு, 4 3 12 + 1/3 அப்படின்னு கிடச்சிருக்குங்களா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 72ஓட 3 கூட்டினா என்ன வரும், 75/4 பெருக்கல் 12ஓட 1 கூட்டினா 13/3ன்னு கிடைக்குங்களா. ஸோ பெருக்கல்ல நமக்கு என்ன தேவையில்லை, பகுதியும் தொகுதியும் சமமாக இருக்கணுங்கிறது தேவையில்லை. அப்போ என்ன பண்ணுவோம், மேலே தொகுதியும் ஃபஸ்ட்டு பெருக்குவோங்களா. தொகுதியில் என்ன இருக்குது, 75 × 13, பகுதியில் என்ன இருக்குது, 4 × 3 அப்படின்ட்டு இருக்குங்களா. ஸோ இப்போ இதை பெருக்கிறோம். அப்போ 75ம் 13 பெருக்கிறோம். இப்போ என்ன கிடைக்குது, 5 3 8, சாரி 5 3 15ங்களா. 5 3 பெருக்கணும் அப்படின்னா 15, மீதி 1, 3 7 21 + 1 22ங்களா. ஓர் 5 5, ஓர் 7 7. அப்போ 5 5 + 2 7, 7 + 2 9. அப்போ என்ன கிடைக்குது, 975/4 3 12 அப்படின்னு கிடைக்குதுங்களா. ஸோ 975 12 ஒரே வாய்ப்பாடில் வருமானா, 3ஆம் வாய்ப்பாடில் வரும். 3ஆம் வாய்ப்பாடில் 4 தடவை, இது எத்தனை தடவை அப்படின்னா 3 தடவை 9. ஸோ வேணால் 3ஆல் இது பண்ணி பாருங்களேன், வகுத்து பாருங்களேன். 3 4 12 0 ஆகிடுச்சுங்களா. இந்த பெரிய நம்பராக இருக்குது 975, நான் வகுத்தல்லே போடுறேன் அப்படின்னா 3ஆம் வாய்ப்பாடில் 3 தடவை 9. அப்போ இது 0 ஆயிரம். அடுத்து 7 இருக்கும், 3 2 6, மீதி 1 வரும், இந்த 5 கீழே இருக்கும், 3 5 15. அப்போ 0ன்னு கிடச்சிருதுங்களா. இப்போ என்ன கிடைக்கும், 325 அப்படின்னு கிடைக்குது. இப்போ 325 4 ஒரே வாய்ப்பாடில் வருமானா வராது. நம்ம என்ன பண்ணியிருந்தோம், கலப்பு பின்னமாக இருக்குது, பின்னமாக மாற்றி தானே இந்த மதிப்பு கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த பின்னத்தை மறுபடியும் நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, கலப்பு பின்னமாக இருந்ததுனால இப்போ நம்ம இந்த பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்ற போகிறோம். அப்போ 4ஆல் 325 வகுக்கிறோம். அப்போ 4ஆம் வாய்ப்பாடில் 32 வருமானா 8 தடவை 4 8 32ன்னு வரும். அப்போ இங்கே மீதி 0 ஆகிடும். இந்த 5 கீழே இழக்குவோம், ஒரு தடவை 5ன்னு வரும்,
சாரி ஒரு தடவை என்னென்னு வரும், நமக்கு 5 வராது. 4வது பாடல என்ன வரும், ஒரு 4 4ன்னு வரும். அப்போ 5ல் 4 போச்சுன்னா மீதி 1. அதை எப்படி எழுதுவோம்? ஸோ ஃபஸ்ட்டு ஈவு, அடுத்தது மீதி, அடுத்து இங்கே எழுதுவோம். ஓகேங்களா? மீதி பை எந்த எண்ணால் வகுக்கிறோமோ அது. அப்போ எத்தனை மீட்டர் இருக்குது? 81 1/4 மீட்டர் மொத்தமாக அவங்கக்கிட்ட இருக்குது. சங்கரி அப்படிங்கிற பொண்ணுக்கிட்ட 81 1/4 மீட்டர் நாடாச்சுருள் வந்து இருக்குது. இந்த சம்மில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.